நம்பிதான் இருக்கிறோம். இதுல ஒரு சஹாபி வந்து அல்லாஹுடைய தூதர் இடத்துல வந்து கேட்பாங்க, அல்லாஹுடைய தூதரே, என் மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கிறாள், அவளுக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். கிராமவாசிகள் காட்டருவிகள் சில நேரம் இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. அப்புறம் கேட்பாங்க, அல்லாஹுடைய தூதரே, எங்களுடைய ஊர்ல வறட்சி ரொம்ப நாளா இருக்குது, எப்போ மழை பெய்யணும்ட்டு நீங்க சொல்லணும். மூன்றாவது, இப்போ நான் இந்த இடத்துல நிக்கிற, நாளைக்கு நான் என்ன செய்வேன் அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும். தூதர்னு சொல்றீங்கல்ல, அல்லாஹுடைய தூதர்னு சொல்றீங்க, நீங்க உங்களுக்கு வகை வருதுன்னு சொல்றீங்க, இந்த விஷயங்களை எனக்கு செய்யணும், சொல்லி காட்டுங்க. நான்காவது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, பிறந்த நாள் எனக்கு தெரியும், ஆனா இறந்த நாள் நீங்க சொல்லுங்களேன். இந்த கேள்விகள்லாம் என்ன செய்யறாரு அந்த சஹாபி வந்து கேட்கிறார். ஐந்தாவதாக கேட்பாங்க, மண்ணோடு மண்ணாய் மக்கி போன பின்னால், இவ்வுலகத்தில் நான் மறைந்த பின்னால் மறு உலகம் இருக்கு என்று சொல்கிறீர்களே, அந்த மறு உலகம் எப்பொழுது வரும்? இந்த 5 கேள்வியும் சொன்ன உடனே அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை நம்ம